ஹாப்பியாக இருக்குது, நல்லா போயிட்டுருக்கு. ஃப்ரீலான்சராக இப்போ நான் இருக்கேன். அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஃபார்ச்சூன் இன்னோவேட்டிவ்ஸை தான் நான் சொல்லுவேன். ஹாய், என்னோடய நேம் ஹரிதா. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 இயர்ஸாக வந்து பையிங் ஏஜென்சியில் வந்து டெவலப்மெண்ட் டீமில் டிசைனராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். வாசு சார் வந்து சொன்னார், இவ்வளோ நல்லா நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க, நீங்கள் ஏன் ஓன் பிராண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோட ஓன் பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா குயின் எலெக்ட் டிசைனிங் ஸ்டுடியோ. ஃபர்ஸ்ட் டே கிளாஸில் வந்து எங்களுக்கு லோகோஸ் எப்படி பண்ணுறது, லோகோ பண்ணி பிராண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்து அவர் சொல்லி கொடுத்தாரு. எங்களுக்கு ஆல்ரெடி நாங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் இன்னும் நல்ல கிளாரிட்டியாக ஹைஃபையான லுக்கில் வந்து எப்படி ஒரு லோகோ பிராண்டிங் நம்ம டிசைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. செகண்ட் கிளாஸ் வந்து எப்படி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா போஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு போச்சு. சோசியல் மீடியா போஸ்டரில் வந்து அது மூலிமா எனக்கு சென்னையிலேருந்து ஒரு கிளைண்ட் கிடச்சாங்க. தேர்ட் வீக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் டிசைன் அந்த மாதிரிலாம் வந்து நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. இருக்கிறதுலேருந்து எப்படி இம்ப்ரூவ் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே வாசு சார் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். இப்படியெல்லாம் வந்து நம்ம ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது, இப்போ வரைக்குமே நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு சடனாக வந்து ஒருத்தவங்க ப்ரைஸ் கேட்டாங்க, நமக்கு ஒர்க்கை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நம்ம பண்ணுவோம், அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இப்போ சடனாக வந்து ஒரு கிளைண்ட் வந்து இதுக்கு எவ்வளோ வந்து அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது அமௌண்ட் ஜாஸ்தி சொல்கிறதா கம்மி சொல்கிறதா அப்படின்றது மாதிரி வந்து நமக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஓகே, எப்படின்னா வந்து அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணலாம், ஸ்டார்டிங் ஸ்கோர்லேருந்து எண்டு ஸ்கோர் வரைக்கும் அவர் சொல்லி கொடுத்தாரு. ஸோ சிம்பிள் ஒர்க்லேருந்து அட்வான்ஸ்டு பண்ணுற வரைக்கும் வந்து எப்படிலாம் வந்து அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றது கிளாஸ் வந்து சொல்லி கொடுத்தாங்க. இது மூலிமா வந்து நமக்கு இன்னும் ஒரு ஐ ஓப்பன் செக்ஷனாக இருந்தது. இந்த சாட்டர்டே நாங்கள் வந்து ஒரு நல்ல ஃபேமிலியாக வந்து கொலாப் பண்ணோம். இது எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் வந்து இங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஓன் பிராண்டிங் ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த கிளைண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு இங்கே இருக்க நான் ஆக்சுவலி இந்த வந்து 5 சாட்டர்டே இங்கே வந்த ஃபஸ்ட்டு வந்து இங்கே யாருமே எனக்கு தெரியாது ஓப்பனாக சொல்லணும்னா. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் வந்து எல்லாருமே ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நான் ஆர்டர் எடுத்து என்னோட வர ஆர்டரை வந்து அவங்களுக்கு ஸ்பிட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. ஸோ இந்த 5 டே ஒர்க் ஷாப்பில் வந்து தான் எனக்கு இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு கிடைச்சாங்க. அதுவே தேங்க்ஸ் ஃபார் ஃபார்ச்சூன் இன்னோவேட்டிவ்ஸ். இப்போது என்னால் என்னென்னலாம் டிசைன் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிராண்டிங் பண்ணி கொடுப்பேன். பிராண்டிங் மீன்ஸ் லோகோ பண்ணி கொடுப்பேன். அந்த லோகோ விசிட்டிங் கார்டு, ஐடி கார்டு, அவங்க ப்ரௌச்சர், ஃப்ளையர்ஸ், பேனர்ஸ் அதெல்லாம் வந்து ஒரு பிராண்டிங்க்கு வந்து நான் செட் பண்ணி கொடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் பிரிண்டிங் டிசைன்ஸ், ஓன் கிரியேட்டிவ் டிசைன்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெக் பேக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். சோஷியல் மீடியா போஸ்டர்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஆல்பம்க்கெல்லாம் வந்து ஃபோட்டோஷாப் எடிட்டிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். பேக்கேஜிங் டிசைன்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். மோஸ்ட் ஆஃப் தி கிளைண்ட்ஸ் வந்து ஓன் பிராண்டிங் தான் அவங்க கேட்குறாங்க என்கிட்ட வந்து. ஸோ ஓன் பிராண்டிங்க்கு வந்து டெக்ஸ்டைல்ஸ் ஓரியன்டாக வந்து டிசைன் பண்ணி கொடுக்குறேன். ஸோ அதுவே ஹாப்பி ஃபார் மீ. அவங்க வந்து ரொம்ப ஜாலியாக பழகுவாங்க நம்மக்கிட்ட. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒர்க்குன்னு வந்துட்டால் கரெக்டாக இருக்கணும், போர்ட்ஃபோலியோலாம் கரெக்டாக முடிக்கணும், அதுதான் நமக்கு முக்கியம். இப்போ நம்ம ஜாலியாக பண்ணுறோம், என்ஜாய்மெண்ட் நல்லா இருக்குது அப்படின்றது மட்டும் நமக்கு முக்கியம் கிடையாது. இப்போ ஃபார்ச்சூன் இன்னோவேட்டிவ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் என்ஜாய்மெண்ட்டுன்றதை மட்டும் தவிர ட்ரைனர்ஸ்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டிசைனிங் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதுலேயும் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக அவங்க நமக்காக சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. எந்த டைமில் ஃபோன் பண்ணாலும் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. நான் வாசு சாருக்கு ஃபோன் பண்ணுவேன், உடனே எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவார். அதுக்கப்புறம் நம்ம ட்ரைனர்ஸ் கூப்பிட்டா அவங்களும் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஸோ எப்போ வேணால் அவங்கள நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம அவங்ககிட்ட கேட்டு நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு நல்ல ஒரு என்வாயன்மெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணுறது தான் வந்து ஃபார்ச்சூன் இன்னோவேட்டிவ்ஸ்.